திண்டுக்கல் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நடைபெறுகிற புதிய கட்டிடங்கள் திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்து வந்திருப்பவர்களை வரவேற்று சிறப்பித்து விட்டிருக்கிற திண்டுக்கல் மாநகராட்சியின் ஆணையர் பெருமதிப்பிற்குரிய செந்தில் முருகன் அவர்களே, தலைமை பொறுப்பேற்று ஒரு நிகழ்த்தி விட்டிருக்கின்ற மரியாதைக்குரிய மாவட்டத்தின் ஆட்சித் தலைவர் மாட்சிமை தங்கிய திரு சே சரவணன் அவர்களே, இறுதியாக விழா பேருரையாற்றி சிறப்பித்திட வருகை தந்து விட்டிருக்கின்ற ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய பண்பாளர் திரு இ பெரியசாமி அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிட வீட்டிருக்கின்ற உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறையின் அமைச்சர் மாண்பிற்கினி அண்ணன் திரு ஆர் சக்கரபாணி அவர்களே, நிகழ்ச்சியில் எனக்கு முன்னால் உரையாற்றி சிறப்பித்து விட்டிருக்கின்ற திண்டுக்கல் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய சகோதரர் திரு ஆர் சச்சிதானந்தம் அவர்களே, பழனி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய இனிய நண்பர் செந்தில்குமார் அவர்களே, வேடச்சந்தூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் திரு காந்திராஜன் அவர்களே, திண்டுக்கல் மாநகராட்சியின் வணக்கத்திற்குரிய மேயர் திருமதி இளமதி ஜோதி பிரகாஷ் அவர்களே, துணை மேயர் மரியாதைக்குரிய திரு ராஜப்பா அவர்களே, இறுதியாக நன்றியுரையாற்றவிருக்கின்ற திண்டுக்கல் மாவட்டத்தின் சுகாதார அலுவலர் பெருமதிப்பிற்குரிய திரு ஆர் செல்வகுமார் அவர்களே, மருத்துவத்துறையைச் சேர்ந்த அலுவலர் பெருமக்களே, மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தைச் சேர்ந்த அலுவலர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். திண்டுக்கல் மாவட்டத்தில் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இங்கே சொன்னதைப் போல இன்றைக்கு பல்வேறு புதிய மருத்துவ கட்டமைப்புகளை தொடங்கி வைக்கிற வகையிலேயும் பல்வேறு புதிய மருத்துவ கட்டமைப்புகளுக்கு அடிக்கல் நாட்டுகின்ற வகையிலேயும் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மண்ணின் மைந்தர் பெருமதிப்பிற்குரிய பண்பாளர் ஐ பெரியசாமி அவர்கள் இன்றைக்கு இந்த மாவட்டத்தின் வளர்ச்சி எந்த அளவுக்கு இன்றைக்கு முன்னெடுத்து அவர் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அவரும் பேசினார். அவரை தொடர்ந்து பேசிய நாடாளுமன்ற உறுப்பினரும் சொன்னார். இந்த மாவட்டத்தை ஒவ்வொரு முறையும் வந்து பார்ப்பவர்கள் ஒரு சிறிய அளவிலான கால இடைவெளிக்கு பிறகு இந்த மாவட்டத்தை பார்ப்பவர்களுக்கு ஒவ்வொரு பெரிய முன்னேற்றம் மேம்பாடு கண்ணில் படும். அந்த அளவுக்கு நம்முடைய அண்ணன் ஐபி அவர்கள் இந்த மாவட்டத்தை மிக சிறப்பாக பல்வேறு கட்டமைப்புகளை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாது பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்து தருவதில் முனைப்பாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில்தான் இன்றைக்கும் கூட இன்று காலை நம்முடைய இந்த மருத்துவக் கல்லூரி திண்டுக்கல்லில் இருக்கிற மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எனக்கு முன்னால் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னது மாதிரி தினந்தோறும் 3600 பேர் இன்றைக்கு புறநோயாளிகளாக பயன்பெறுகிறார்கள். தினந்தோறும் உள்நோயாளிகளாக அங்கே அனுமதிக்கப்பட்டு பயன்பெறுபவர்கள் 1500 பேர் அளவுக்கு. இங்கே இன்றைக்கு அந்த மருத்துவமனையில் ஏற்கனவே ஒரு டிஜிட்டல் எக்ஸ்ரே 2 இருக்கிறது. அது போதவில்லை என்கின்ற காரணத்தினால் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு துறைக்கு அறிவுறுத்தி ஒரு புதிய டிஜிட்டல் எக்ஸ்ரே ஒன்று அமைக்க வேண்டும் என்கின்ற வகையில் அறிவுறுத்தினார்கள். அந்த வகையில் புதிய டிஜிட்டல் எக்ஸ்ரே ஒன்று இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் சிடி ஸ்கேன் ஒன்று 16 ஸ்லைஸ் சிடி ஸ்கேன் ஒன்று ஏற்கனவே இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பயன்பாட்டில் இருக்கிறது. அதுவும் கூட நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இன்னும் ஒரு கூடுதல் சிடி ஸ்கேன் வேண்டும் என்கின்ற வகையில் இன்றைக்கு புதிய சிடி ஸ்கேன் ஒன்று 2,20,00,000 மதிப்பீட்டில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மட்டும் ஒரு சிடி ஸ்கேனும் ஒரு டிஜிட்டல் எக்ஸ்ரேவும் 2,81,00,000 மதிப்பீட்டில் தற்போது திறந்து வைத்துவிட்டுத்தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம். இந்த நிலையில் இங்கேயும் கூட இப்போது ஒரு 4 புதிய கட்டிடங்கள் மதுரை ரோடிலே இருக்கிற ஒரு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம், கொடை பாரப்பட்டியில் இருக்கிற ஒரு துணை சுகாதார நிலையம், இது 2மே திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டவைகள். அதேபோல் ஆத்தூர் தொகுதிக்குட்பட்ட கன்னிவாடி பகுதியில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு புறநோயாளிகள் கட்டிடம் 1,20,00,000 மதிப்பீட்டில், நத்தம் சட்டமன்ற தொகுதியில் புட்டுப்பட்டி பகுதியில் ஒரு துணை சுகாதார நிலையம், அந்த வகையில் ஒரு 4 கட்டிடங்கள்
மதுரை ரோடு, கொடையாரப்பட்டி, கன்னிவாடி, குட்டுப்பட்டி ஆகிய 4 இடங்களில் புதிதாக கட்டப்பட்ட கட்டிடங்கள், அதாவது 2,25,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய கட்டிடங்கள் தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் மட்டுமல்லாது இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோடிகாமன்வாடி பகுதியில் ஒரு துணை சுகாதார நிலையமும், சின்னாலப்பட்டியில் ஒரு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கூடுதல் கட்டிடமும், நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் எம் வாடிப்பட்டி பகுதியில் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு ஒரு கட்டிடமும், விருவீடு என்கின்ற பகுதியில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கான கட்டிடமும், விருவீடு என்கின்ற பகுதியில் ஒரு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடமும், முசுவனூத்து என்கின்ற பகுதியில் ஒரு துணை சுகாதார நிலைய கட்டிடம் என்கின்ற வகையில் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியிலும், நத்தம் சட்டமன்ற தொகுதியில் கொசுவப்பட்டி, கோசுக்குறிச்சி, எம் புதுப்பட்டி, லிங்கவாடி, சாத்தாம்பாடி ஆகிய பகுதிகளில் ஒரு 5 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் துணை சுகாதார நிலைய கட்டிடங்கள் என்று ஏறத்தாழ 11 கட்டிடங்களுக்கு 7,90,00,000 மதிப்பீட்டிலான கட்டிடங்களுக்கு தற்போது அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. இந்த கட்டிடங்கள் எல்லாம் அதிகபட்சமாக ஒரு 7-8 மாதங்களில் பயன்பாட்டிற்கு வருகின்ற வகையில் கட்டி முடிப்பதற்கு திட்டமிடப்பட்டு அவைகள் இன்றைக்கு அந்த பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல் நாளையும் கூட ஒரு 19 மருத்துவ கட்டிடங்களை 10,59,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலும் திறந்து வைப்பதற்கும், 11 கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டுவது என்கின்ற வகையில் 11,05,00,000 மதிப்பிலான கட்டிடங்கள் அடிக்கல் நாட்டுவதற்கும் நாளை திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஆக இன்றும் நாளையும் மட்டுமே இந்த மாவட்டத்தில் 47 புதிய கட்டிடங்கள் திறந்து, அதாவது புதிய கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டி கட்டி முடிக்கப்பட்டவைகளை திறந்து வைத்து இன்றைக்கு 47 பணிகள் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதற்காக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் வாயிலாக திண்டுக்கல் மாவட்டத்திற்கு 34,60,00,000 மதிப்பீட்டிலான பணிகளை இன்றைக்கு மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ஐபி அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சக்கரபாணி அவர்களும் இங்கே இப்போது தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இந்த மிக சிறப்பான நிகழ்ச்சி என்பது நாம் எல்லாம் ஒரு மகிழ்ச்சியோடு கலந்து கொள்ளுகிற நிகழ்ச்சியாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு கடந்த 4 ஆண்டுகளில் இங்கே ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திறந்து வைத்து தினந்தோறும் ஏறத்தாழ 4,000 பேர் அளவுக்கு அதில் பயன்பெறுகிற வகையில் அந்த மருத்துவ கட்டமைப்புகள் படிப்படியாக மேம்படுத்தப்பட்டு வருகிறது. தற்போது கூட பத்திரிகையாளர்கள் நம்முடைய அமைச்சர் அவர்களிடத்தில் கேட்டார்கள், கேத்தலாப் என்கின்ற இருதய கோளாறுகளை சரி செய்கிற ஒரு அமைப்பு திண்டுக்கல் மாவட்டத்தில் உருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற வகையில் மாண்புமிகு அமைச்சரிடத்தில் கோரிக்கை வைத்தார்கள். இன்றைக்கு இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை இங்கே இருதய பாதிப்புகள் ஏற்பட்ட உடனே அவர்களை எல்லாம் மதுரைக்கு அனுப்ப வேண்டியிருக்கிறது என்கின்ற வகையில் கோரிக்கை வைக்கப்பட்டது. மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் உடனடியாக நம்முடைய மாண்புமிகு முதல்வரிடத்தில் தெரிவித்து அடுத்த ஆண்டு இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு கேத்தலாப் ஒன்று கொண்டு வருவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயம் அடுத்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையின் போது மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலை பெற்று இன்றைக்கு இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் புதிய கேத்தலாப் ஒன்று அமைவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 4 ஆண்டுகளில் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு 9 நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் கட்டி முடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. 15 துணை சுகாதார நிலைய கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. 16 ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கான புறநோயாளிகள் பிரிவு, ஆய்வக கட்டிடம், மருத்துவர் அறை, செவிலியர் குடியிருப்பு என்று 16 ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கான கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. பழனி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் கண் அறுவை அரங்கம் ஒன்று கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் பச்சிளம் குழந்தைகள் பராமரிப்பு பிரிவு கட்டிடம் ஒன்று கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த மருத்துவக் கல்லூரியில் ஏறத்தாழ 331 கோடி ரூபாய் செலவில் 500 படுக்கைகள் கொண்ட ஒரு பிரம்மாண்ட மருத்துவமனையை மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார்கள். இப்படி திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை விவசாய மக்கள், ஏழை எளிய மக்கள் அதிகம் இருக்கின்ற காரணத்தினால் இவருடைய மருத்துவ தேவையை முழுமையாக நிறைவேற்றுகின்ற வகையில் இந்த அரசு தொடர்ந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. வருகிற 3ஆம் தேதி கூட நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள்
அப்சர்வேட்டரி என்கின்ற பகுதியில் பழனி சட்டமன்ற தொகுதியில் கட்டப்பட்ட ஒரு துணை சுகாதார நிலையத்தை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திறந்து வைக்கவிருக்கிறார்கள். அதே நாளில் ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மார்க்கம்பட்டி என்கின்ற பகுதியில் கட்டப்பட்டிருக்கிற நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைக்கவிருக்கிறார்கள். நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் என்பது இன்றைக்கு அந்த மார்க்கம்பட்டி பகுதியில் புதிய ஒன்று. மாண்புமிகு அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்கள் நம்முடைய மாண்புமிகு முதல்வரிடத்தில் கோரிக்கை வைத்து இந்த புதிய நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தை கேட்டுப் பெற்றார்கள். இன்றைக்கு அது கட்டி முடிக்கப்பட்டு பணியாளர்கள் எல்லாம் நியமிக்கப்பட்டு வருகிற 3ஆம் தேதி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதை திறந்து வைக்கவிருக்கிறார்கள். அதேபோல் நம்முடைய மரியாதைக்குரிய இனியண்ணன் ஐபி அவர்கள் அவருடைய ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆடலூர் பன்றிமலை என்கின்ற பகுதியில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் வேண்டும் என்கின்ற கோரிக்கையை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சரிடத்தில் வைத்தார்கள். மலைவாழ் மக்கள் அதிகம் இருக்கிற பகுதி. அந்த ஆடலூர் பன்றிமலை பகுதியில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் உறுதியாக வேண்டும் என்று அண்ணன் ஐபி அவர்கள் ஒரு பெரிய அளவில் கோரிக்கை மாண்புமிகு முதல்வர் அவர்களிடத்தில் வைத்த காரணத்தினால் இன்றைக்கு அதுவுமே நிறைவேற்றப்பட்டு அந்த பணிகளும் முடிவுற்று அதுவுமே வருகிற 3ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் வாயிலாக திறந்து வைக்கப்படவிருக்கிறது. இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிற கட்டிடங்களையும் கடந்து ஆடலூர் பன்றிமலை அதேபோல் நம்முடைய மார்க்கம்பட்டி ஆகிய பகுதிகளில் கட்டப்பட்ட புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்களும் அப்சர்வேட்டரி பகுதியில் கட்டப்பட்ட புதிய துணை சுகாதார நிலையத்தையும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திறந்து வைக்கவிருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியினை உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு மட்டுமல்ல, இதோடு மட்டும் இந்த பணிகள் நிறைவடையவில்லை. இன்னமும் இந்த மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பணிகளை பட்டியல் போட்டால் வியப்படுகிற வகையில் திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு எக்ஸ்ரே கருவி நிறுவுவதற்குரிய பணிகள், அதேபோல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோயாளிகள் உடன் வருவோர் காத்திருப்பு அறை கொண்டிருக்கிற அதற்கான பணிகள், பழனி சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய தலைமை மருத்துவமனை கட்டிடம் ஒன்று 70 கோடி ரூபாய் செலவில் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பணிகளும் விரைவில் பணிகள் நிறைவடையவிருக்கிறது. பழனி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் மாவட்ட பொது சுகாதார ஆய்வகம் ஒன்று 1 கோடி செலவில் கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் புறநோயாளிகள் பிரிவு கட்டிடம் ஒன்று நம்முடைய இனிய நண்பர் செந்தில்குமார் அவர்கள் தொடர்ந்து மாண்புமிகு முதல்வர் அவர்களிடத்தில் கோரிக்கை வைத்து 5,39,00,000 மதிப்பீட்டில் கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் ஒரு புறநோயாளிகளுக்கான பிரிவு கட்டும் பணிகளை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். அதே கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கான குடியிருப்பு கட்டிடம் ஒன்று 1,83,00,000 செலவில் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த நம்முடைய செந்தில் அவர்களுடைய முயற்சியின் காரணமாக வடக்கவுஞ்சி பழனி நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கூடுதல் கட்டிடங்கள், மேல்பள்ளம் துணை சுகாதார நிலைய கட்டிடம், தாண்டிக்குடி போன்ற பகுதிகளில் இன்றைக்கு புதிய கட்டிடங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரிய ஐபி அவர்கள் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் ஒரு 3.5 கோடி செலவில் புதிய கட்டிடம் கட்டும் பணிக்கு இன்றைக்கு உத்தரவிட்டு அந்த பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கன்னிவாடி என்கின்ற பகுதியில் வட்டார பொது சுகாதார அலகு கட்டிடம் ஒன்றும், கரிசல்பட்டியில் ஒரு துணை சுகாதார நிலைய கட்டிடம் ஒன்றும் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இன்றைக்கு அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதேபோல் நிலக்கோட்டை பகுதியில் நிலக்கோட்டை அரசு மருத்துவமனையில் 3.5 கோடி மதிப்பீட்டில் ஒரு புதிய கட்டிடம், வத்தலகுண்டு பகுதியில் 3.5 கோடி மதிப்பீட்டில் ஒரு கூடுதல் கட்டிடம் என்று அந்த தொகுதியிலும் இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வேடசந்தூர் தொகுதியை பொறுத்தவரை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு காந்திராஜன் அவர்கள் தொடர்ந்து வைத்த கோரிக்கைகளை ஏற்று குஜிலியம்பாறையில் ஒரு வட்டார பொது சுகாதார அலகு கட்டிடம், எரியோடு பகுதியில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கான கூடுதல் கட்டிடம், தண்ணீர் பந்தம்பட்டி பகுதியில் ஒரு துணை சுகாதார நிலைய கட்டிடம், காக்கீரனூர் பகுதியில் வட்டார பொது சுகாதார அலகு கட்டிடம், பிலாத்தூர் பகுதியில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடம் என்று பல்வேறு கட்டிடங்கள் கட்டும் பணிகள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வகையில் ஏற்கனவே திறந்து வைக்கப்பட்ட கட்டிடங்கள், இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்ட கட்டிடங்கள், இன்னமும் கட்டப்பட வேண்டிய கட்டிடங்கள், தற்போது பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கட்டிடங்களை எல்லாம் நான் பட்டியல் போட்டிருக்கிறேன். இந்த அளவுக்கு இத்தனை கோடி ரூபாய் செலவில் ஒரு மாவட்டத்தில் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பது என்பது திண்டுக்கல் மட்டும் என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அந்த வகையில் இனியண்ணன் ஐபி அவர்கள் தொடர்ந்து மாண்புமிகு முதல்வர் அவர்களோடு தொடர்பு கொண்டு
இந்த மாவட்டத்தின் மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு அவர் கடுமையாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இவ்வளவு பணிகளும் இங்கே வந்து கொண்டிருக்கிறது. மக்கள் நல்வாழ்வுத்துறையை பொறுத்தவரை மேடையில் வீற்றிருக்கிற மக்கள் பிரதிநிதிகளுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் நன்றாக தெரியும். இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு பல்வேறு புதிய திட்டங்கள் தொடர்ச்சியாக பயன்பாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறது. மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற ஒரு மகத்தான திட்டம் 2021 ஆகஸ்ட் திங்கள் 5ஆம் தேதி மாண்புமிகு முதல்வர் அவர்களால் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமனப்பள்ளியில் தொடங்கி வைக்கப்பட்டது. தொடங்கி வைக்கிற போது முதல்வர் சொன்னது, முதல் பயனாளிக்கு இன்றைக்கு நான் மருந்து பெட்டகத்தை தந்திருக்கிறேன், இந்த திட்டம் 1 கோடி பயனாளர்களை சென்றடைய வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு எத்தனை பேருக்கு அந்த திட்டம் பயனடைந்திருக்கிறது என்றால் 2,28,00,000 பேருக்கு அந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்றிருக்கிறது. முதல் பயனாளிக்கு மருந்து பெட்டகத்தை தந்த முதல்வர் 1 கோடியாவது பயனாளிக்கும் திருச்சி சன்னாசிப்பட்டிக்கு வந்து மருந்து பெட்டகத்தை தந்தார். 50 லட்சமாவது பயனாளிக்கும் சென்னை சித்தலப்பாக்கத்தில் வந்து பயனாளிக்கு மருந்து பெட்டகத்தை தந்தார். அண்மையில் ஒரு 3 மாதங்களுக்கு முன்னால் ஈரோடு மாவட்டத்தில் நஞ்சனாபுரம் என்கின்ற பகுதியில் 2 கோடியாவது பயனாளிக்கும் வந்து மருந்து பெட்டகத்தை தந்தார். இப்படி 2 கோடியை தாண்டிய பயனாளர்களை கொண்டிருக்கின்ற ஒரு மகத்தான திட்டம் என்பதால் தொற்றா நோய்கள் இன்றைக்கு உலகிலேயே வீடுகளுக்கே தேடி சென்று தொற்றா நோய்களுக்கு தீர்வு காண்கிற ஒரே இடம் தமிழ்நாடு என்கின்ற வகையில் உலக அளவில் இது இன்றைக்கு கண்டறியப்பட்டு ஐநா சபை கடந்த செப்டம்பர் திங்கள் 25ஆம் தேதி நியூயார்க்கில் ஒரு பொது சபை கூட்டம் கூடி அந்த பொது சபை கூட்டத்தில் எடுத்த முடிவு, தொற்றா நோய்களுக்காக தமிழ்நாட்டில் மட்டும்தான் வீடுகளை தேடி சென்று மருத்துவம் பார்க்கிறார்கள் என்கின்ற வகையில் நமக்கு ஒரு விருது ஒன்றை அறிவித்து தமிழ்நாடு மருத்துவத்துறைக்கு ஒரு விருது ஒன்றினை தந்தார்கள். யுனைடெட் நேஷன்ஸ் அந்த அமைப்பின் சார்பில் தரப்பட்ட அந்த விருது என்பது ஒரு அரசில், ஒரு மாநில அரசில் ஒரு துறைக்கு ஐநாவின் முதல் விருது என்பது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைக்கு இந்த துறையை பொறுத்தவரை ஏறத்தாழ 1500க்கும் மேற்பட்ட ஒன்றிய அரசின் விருதுகளை தொடர்ச்சியாக பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அந்த விருதுகள் எல்லாமே பணியாற்றிக் கொண்டிருக்கிற மருத்துவர்களாக இருந்தாலும் செவிலியர்களாக இருந்தாலும் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டத்தில் பயன்பாட்டில் அந்த திட்டத்தை செயல்படுத்துகிற செவிலியர்கள் போன்ற பல்வேறு துறை அலுவலர்கள் கடுமையாக உழைத்த உழைப்பின் காரணமாக இன்றைக்கு 1600க்கும் மேற்பட்ட விருதுகளை தொடர்ந்து நம்முடைய இந்த துறை பெற்றிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, இதயம் காப்போம், அதேபோல் பாதம் பாதுகாப்போம், நடப்போம் நலம் பெறுவோம், மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம், மக்களிடையே முழுமையாக புற்றுநோயை கண்டறியும் பரிசோதனைகள், அதேபோல் இன்றைக்கு செயற்கை கருத்தரித்தல் மையங்கள் என்று ஏராளமான புதிய புதிய சிறப்பு திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தொடர்ந்து பயன்பாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறது. கடந்த 10 நாட்களில் மட்டும் 2 புதிய திட்டங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை HIV எய்ட்ஸினால் பாதிக்கப்பட்ட 7618 குழந்தைகள் இருக்கிறார்கள். அந்த குழந்தைகளின் கல்வி வளர்ச்சிக்காகவும் அந்த குழந்தைகளின் மருத்துவ தேவைக்காகவும் மாதந்தோறும் 1000 ரூபாய் தருகிற ஒரு திட்டத்தை கடந்த 10 நாட்களுக்கு முன்னால் மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி சென்னையில் தொடங்கி வைக்கப்பட்டது. இனிமேல் அந்த 7618 குழந்தைகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் என்பது அவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதேபோல் இன்னொரு சிறப்புக்குரிய திட்டம் கடந்த வாரம் சென்னையில் தொடங்கி வைக்கப்பட்டது. அந்த திட்டம் என்பது தமிழ்நாடு முழுவதிலும் அரசு மருத்துவமனைகளில் யாரெல்லாம் டயாலிசிஸ் செய்து கொள்கிறார்களோ, டயாலிசிஸ் செய்து கொண்டதற்கு பிறகு அவருடைய உடலில் இருக்கிற வலி, அவர்களுக்குரிய அந்த ஒரு மாதிரியான ஒரு சோர்வு, இவர்களுக்கு உடனடி தேவை என்பது புரத சத்துள்ள உணவு. எனவே அவர்களுக்கு புரத சத்துள்ள உணவை இலவசமாக தர வேண்டும் என்கின்ற வகையில் டயாலிசிஸ் முடித்தவுடன் அரசு மருத்துவமனைகளிலேயே புரத சத்துள்ள உணவு, அதாவது 2 முட்டை, 3 பிஸ்கட்டுகள், 50 கிராம் சுண்டல், 100 ml பால் என்கின்ற வகையில் ஒரு புரத சத்துள்ள உணவு தரும் திட்டத்தை கடந்த வாரம் தொடங்கி வைத்தோம். அந்த திட்டம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் படிப்படியாக இன்னும் ஒரு 10 நாட்களில் அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் டயாலிசிஸ் செய்து கொள்பவர்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வழங்கப்படாமல் இருக்கிற மருத்துவமனைகளிலும் இன்னும் ஒரு வார காலத்தில் அது வழங்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படி ஏராளமான திட்டங்களை இன்றைக்கு இந்த அரசு முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கிறது.
இதயம் காப்போம் என்கின்ற திட்டத்தின் மூலம் மட்டும் இதுவரை 35,000த்திற்கும் மேற்பட்ட உயிர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இதயம் காப்போம் என்பது இன்றைக்கு இதய பாதிப்புகளுக்குள்ளானவர்கள் ஏராளமான பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு உடனடி மருந்து லோடிங் டோசஸ் என்கின்ற உடனடியான அந்த மருந்து திட்டத்தை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 2023 ஜூன் திங்கள் 27ஆம் தேதி மலுமிச்சம்பட்டி என்கின்ற ஒரு கிராமத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது. அந்த திட்டத்தின்படி இன்றைக்கு யாருக்கெல்லாம் அதுவும் கிராமங்களில், குக்கிராமங்களில், மலை கிராமங்களில் மாரடைப்புக்கான அறிகுறிகளோடு வருபவர்களுக்கு ஒரு 3 வகை மாத்திரைகள், ஆஸ்பிரின், குளோபிடோக்ரல், அட்டோவாஸ்டாட்டின் என்று சொல்லப்படுகிற இந்த 3 மாத்திரைகள் 14 வகை மாத்திரைகளை உடனடியாக அவர்களுக்கு தந்து அவர்களுடைய உயிரை பாதுகாக்கும் ஒரு திட்டம் முதல்வர் அவர்களின் வாயிலாக தொடங்கி வைக்கப்பட்டது. அந்த திட்டத்தின் மூலம் இதுவரை 8,713 துணை சுகாதார நிலையங்களிலும் 2,286 ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் ஆக மொத்தம் 10,999 மருத்துவ கட்டமைப்புகளிலும் கிராமப்புறங்களில் இந்த லோடிங் டோசஸ் என்கின்ற மாத்திரைகள் இருப்பு வைக்கப்பட்டு உடனடியாக அவருடைய உயிர் கோல்டன் அவர்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த நேரத்தில் காப்பாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நான் ஆய்வுக்கு போகிற இடங்களில் எல்லாம் அந்த லோடிங் டோசஸ் பெற்றுக் கொண்டவர்களை நேரடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இத்தனாம் தேதி இந்த மருத்துவமனைக்கு வந்து இந்த 3 மாத்திரைகளை எடுத்திருக்கிறீர்கள், இப்பொழுது எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் எல்லாம் ஒரு சேர சொல்வது, எனக்கு மாரடைப்புக்கான அந்த அறிகுறி தென்பட்டவுடன் நான் பக்கத்தில் இருக்கிற துணை சுகாதார நிலையத்திற்கு சென்றேன். அங்கே இருக்கிற ஒரு கிராம சுகாதார செவிலியர் இந்த 14 மாத்திரைகளை தந்தார். நான் அதை உட்கொண்டதற்கு பிறகு 108 வண்டி வரவழைக்கப்பட்டு நகரத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டேன். அங்கே எனக்கு பல்வேறு ப்ராசஸ் செய்யப்பட்டது, ஆஞ்சியோ செய்யப்பட்டது, அல்லது ஸ்டண்ட் பொருத்தப்பட்டது, ஓபன் ஹார்ட் சர்ஜரி செய்யப்பட்டது. இப்படி ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் முடித்ததற்கு பிறகு இப்பொழுது நான் நலமாக இருக்கிறேன். மவராசன் ஸ்டாலின் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிற ஒரு நிலையை எல்லா இடங்களிலும் பார்க்கிறோம். இது போன்ற புதிய திட்டங்கள் இந்த துறையில் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில்தான் இன்றைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை அனைத்து திட்டங்களிலும் முன்னோடி மாநிலமாக, முன்னோடி மாவட்டமாக, முதன்மை மாவட்டமாக இந்த மாவட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. பெருமதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் இப்பொழுது கூட சொன்னார், இந்த மாவட்டத்தில் மிக முக்கியமான பிரச்சனை மகப்பேறு காலங்களில் தாய்மார்கள் மரணமடையும் எண்ணிக்கையை இன்னமும் நாங்கள் குறைக்க வேண்டும், அதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். அதற்கான காரணத்தையும் அவர் நன்கு அறிவார். இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை மலைவாழ் கிராமங்களில் குறைந்த வயதுள்ள குழந்தைகளை திருமணம் செய்து கொள்ளுகிற ஒரு நிலையை பார்க்கிறோம். 14 வயது 15 வயது எல்லாம் திருமணம் முடித்து 20 வயதுக்குள்ளாகவே 1-2 குழந்தைகளை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு நிலையை பார்க்கிறோம். அப்படியான ஒரு சூழலில் அந்த குழந்தைகளுக்கும் பாதிப்பு, தாய்க்குமான பாதிப்பு. இந்த பாதிப்புகளை தடுப்பதற்கு, விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு, அதற்கான மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு மாவட்ட ஆட்சி நிர்வாகம் இன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறையோடு இணைந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறது. நிச்சயம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மகப்பேறு இறப்பு விகிதத்திலானாலும் பச்சிளம் குழந்தைகள் இறப்பு விகிதத்திலும் தற்போது மிகப்பெரிய அளவில் நாம் முன்னேற்றத்தை கண்டு கொண்டிருக்கிறோம். மிக விரைவில் அந்த 2 இறப்பு விகிதங்களிலும் பூஜ்ய நிலையை அடைவதுதான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய இலக்கு என்கின்ற வகையில் பல்வேறு காரியங்கள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து, இந்த சிறப்பான நிகழ்ச்சியை குறுகிய கால இடைவெளியில் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற இந்த மாவட்டத்தின் சுகாதார அலுவலர்கள், மாவட்ட ஆட்சி நிர்வாகத்திற்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெருமதிப்பிற்குரிய இனி அண்ணன் ஐபி அவர்களும், மரியாதைக்குரிய அண்ணன் சக்கரபாணி அவர்களும் இந்த மாவட்டத்தில் மருத்துவ கட்டமைப்பு மேம்படுவதற்கு, வளர்ச்சி அடைவதற்கு எல்லா வகையிலும் மாண்புமிகு முதல்வர் அவர்களோடு ஒருங்கிணைந்து இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நல்லதொரு நிகழ்ச்சியில் மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவர்களை விழா பேருரை ஆற்றுமாறு உங்களின் சார்பாக மிக பணிவன்புடன் கேட்கிறேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க இந்த திண்டுக்கல் மாவட்டத்திலே 3 துறை சுகாதார நிலையங்கள் மற்றும்
கன்னிவாடி அரசு ஆரம்ப சுகாதார நிலைய புறநோயாளர் கட்டடங்கள் திறப்பு மற்றும் அடிக்கல் நாட்டுள்ள நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தலைமையாகி இங்கே வாழ்த்துறை வழங்குகிற திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர்